குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். டுடே டாபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேங்கர் டு த கவர்மெண்ட் சொல்லி பார்க்குறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா பேங்கர் டு த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி அரசுக்கான வங்கி அப்படின்னு சொல்லுவோம். அரசுக்கான வங்கி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இட் ஆக்ட்ஸ் ஆஸ் பேங்கர் போத் டு த சென்ட்ரல் அண்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸு. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இது மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கான வங்கியாகும். இட் ப்ரொவைட்ஸ் ஷார்ட் டேர்ம் கிரெடிட். இது வந்து பார்த்தீங்கன்னா அரசு கடன்கள் வந்து அதாவது அரசு கடன்கள் அதாவது எப்படின்னா தொடர்பான சேவைகளை வந்து பார்த்தீங்கன்னா அரசுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறுகிய கால கடனை வந்து வழங்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா இட் மேனேஜ் ஆல் நியூ இஷ்யூஸ் ஆஃப் த கவர்மெண்ட் லோன்ஸ் சர்வீசிங் த கவர்மெண்ட் டெபிட் அவுட்ஸ்டாண்டிங் அண்டு நியூட்டரிங் த மார்க்கெட் ஃபார் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். இட் அட்வைசஸ் த கவர்மெண்ட் ஆன் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சப்ஜெக்ட்ஸ். இது அரசு கடன் தொடர்பான சேவைகள், அரசு கடன் பத்திரங்களை உருவாக்கி விற்பனை செய்வது ஆகிய பணிகளை செய்கின்றது. இதுமேல் வந்து அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா வங்கி மற்றும் நிதி தொடர்பான ஆலோசனைகள் வந்து வழங்கக்கூடியதாக இருக்கக்கூடியதான் இது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பேங்க் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வங்கிகளின் வங்கின்னு சொல்லுவாங்க. ஆர்பிஐ இஸ் த பேங்க் ஆஃப் ஆல் பேங்க்ஸ் இன் இந்தியா as it provides loan to banks, accept the deposit of banks and rediscount the bills of banks. இந்திய ரிசர்வ் வங்கி தான் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து வங்கிகளுக்கும் தலைமை வங்கியாகும். இது வந்து வங்கிகளுக்கு வேண்டிய கடன்களை அளிக்கிறது, அவைகளின் வைப்புகளை ஏற்கிறது, மாற்றுச்சீட்டுகளை மறுதள்ளுபடி செய்கிறது. அதனால் இது வந்து வங்கிகளினுடைய வங்கி எனப்படுகிறது. இது ரிசர்வ் வங்கி. புரியுதுங்களா? அடுத்து நெக்ஸ்ட் டைம் லீடர் ஆஃப் த லாஸ்ட் ரெசார்ட்னு சொல்லுவோம். கடைசி நிலை கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசி நிலை கடன் ஈவோன் அப்படின்னு சொல்லுவாங்க. The banks can borrow from the RBI by keeping eligible securities as collateral at the time of need or cases when there is no other source. வணிக வங்கிகளுக்கு தீர்க்க இயலாத நிதி சிக்கல்களை ஏற்படும் பொழுது நிதி சிக்கலுக்கான ஆதாரங்கள் வந்து இல்லாத நிலையில் வந்து அது வந்து பார்த்தோன்னா சிக்கலை வந்து மீள்வதற்கு இந்திய ரிசர்வ் வங்கி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈட்டுக்கடனை, அதை ஈட்டுக்கடன் சொல்லுவாங்க. அந்த ஈட்டுக்கடனை வந்து அளித்து உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செவன்த் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஆக்ட் ஆஸ் கிளியரிங் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. தீர்வாக செயல்படுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் பேங்கிங் டிரான்சாக்ஷன் ஆர்பிஐ மேனேஜஸ் 14 கிளியரிங் ஹவுசஸ். இட் ஃபெசிலிட்டேட்ஸ் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் ப்ராசஸிங் ஆஃப் பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். வங்கிகளுடைய நடக்கும் பரிவர்த்தனைகளை தனது 14 தீர்வங்களை கொண்டு இந்திய ரிசர்வ் வங்கி என்ன பண்ணால் சமன் செய்கிறது. பரிவர்த்தனை கருவிகளை பரிமாறிக்கொள்ள உதவுவதுடன் பரிவர்த்தனை தொடர்பான அறிவுறுத்தல்களை வந்து என்ன பண்ணுதுன்னா வழங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. த நெக்ஸ்ட்டு கஸ்டடியன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம். அந்நிய செலாவணி பாதுகாவல்னு சொல்கிறாங்க. அதாவதுன்னா இட் ஆக்ட்ஸ் ஆஸ் எ கஸ்டடியன் ஆஃப் ஃபாரெக்ஸ். It administers and enforces the provision of Foreign Exchange Management Act 1999. RBI buys and sells foreign currency to maintain the exchange rate of Indian rupees versus foreign currencies. அண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்நிய செலவாணி இருப்புக்கான பாதுகாப்பு பணியை செய்கிறதுன்னு சொல்கிறாங்க. 1999 ஆண்டு பார்த்திங்கன்னா அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்டத்தின் படி வந்து பார்த்திங்கன்னா அந்நிய செலவாணி மேலாண்மை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நிர்வகிப்பை வந்து மேற்கொள்ளுகிறதுன்னு சொல்கிறாங்க. அந்நிய செலாவணி பணத்திற்கு வந்து எதிரான இந்திய ரூபாயினுடைய பரிமாற்ற விகிதத்தை வந்து நிலைப்படுத்துவதற்காக வெளிநாட்டு பணங்களை வந்து பார்த்திங்கன்னா அவ்வப்பொழுது வாங்கி விற்கும் நடவடிக்கைகள் வந்து ஈடுபடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் வந்து ரெகுலேட்டர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் சொல்கிறாங்க. பொருளாதாரத்தை நெறிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கண்ட்ரோல்ஸ் த மணி சப்ளை இன் த சிஸ்டம், மானிட்டர்ஸ் டிஃப்ரெண்ட் கீ இண்டிகேட்டர்ஸ் லைக் ஜிடிபி, இன்ஃப்ளேஷன் எக்ஸெட்ரா. இப்போ வந்து இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பணவியல் கொள்கையை அடிப்படையாக கொண்டு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தை நெறிப்படுத்த கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் தேசிய வருவாய், வேலைவாய்ப்பு செலவு இப்படி போன்ற அதாவது முதலீடு போன்ற குறியீடுகளை தொடர்ந்து கண்காணித்து நெறிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் வந்து மேனேஜிங் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் சொல்கிறோம். அரசு கடன் பத்திரங்களை நிர்வகிக்கிறது. அரசு கடன் பத்திரங்களை வந்து பார்த்திங்கன்னா நிர்வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு மைய வங்கியை பற்றி பார்த்துக்கிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்டர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் when they invest specified minimum proportions of their total assets liabilities in government securities. குறிப்பிட்ட சதவீதத்திலான சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை அரசினுடைய கடன் பத்திரங்களாக கொண்டுள்ள நிறுவனங்களை இந்திய ரிசர்வ் வங்கி என்ன பண்ணுதுன்னா கண்காணித்து நிர்வகிக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. 11வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 11th பாயிண்ட் ரெகுலேட்டர் அண்ட் சூப்பர்வைசர் ஆஃப் த பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் சொல்கிறாங்க. செலுத்துதல் மற்றும் தீர்வு செய்வதில் வந்து நெறியாளராகவும் மேலாளராகவும் செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ரிசர்வ் வங்கி. த பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2007 gives RBI oversight authority for the payment and settlement system in the country.
2007ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா செலுத்துதல் மற்றும் தீர்வு சட்டத்தினுடைய அடிப்படையில் 2007 கொண்டு வந்தப்பட்ட இந்திய ரிசர்வ் வங்கி பார்த்தீங்கன்னா வங்கிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கிக்கு நாட்டினுடைய செலுத்துதல் மற்றும் தீர்வு செய்வதற்கான மேற்பார்வையிடும் அதிகாரத்தை வழங்கியுள்ளதுன்னு சொல்கிறாங்க. RBI focus on the development and functioning of the safe, secure and efficient payment and settlement mechanisms. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஆகவே ரிசர்வ் வங்கி என்ன பண்ணுறாங்கன்னா பாதுகாப்பான மற்றும் திறமையான செலுத்துதல் மற்றும் தீர்வுகளை மேற்பார்வையிடுவதன் மூலம் மேம்பாட்டிற்கு வழிவகுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் 12th பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்டல் ரோல் அப்படின்னு சொல்கிறோம், மேம்பாட்டு பணின்னு சொல்கிறோம். திஸ் ரோல் இன்க்ளூடிங்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் த குவாலிட்டி பேங்கிங் சிஸ்டம் இன் இந்தியா அண்ட் என்ஷூரிங் தட் கிரெடிட் இஸ் அவைலபிள் டு த ப்ரொடக்டிவ் sectors of the economy. It provides a wide range of the promotional functions to support national objectives. It also includes establishing institutions designed to build the country's financial infrastructure. It also helps in the expanding access to the affordable financial service and promoting financial education and literacy. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இது இந்திய ரிசர்வ் வங்கியானது சிறந்த வங்கி அமைப்பினை வந்து ஏற்படுத்தும் முக்கிய பங்காற்றுதுன்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த உற்பத்தி திறனை கொண்ட துறைகளுக்கு வந்து கடன் வழங்கப்படுவது வந்து உதவி செய்கிறதுன்னு சொல்கிறாங்க. மேலும் பார்த்திங்கன்னா தேசிய குறிக்கோளை வந்து நிறைவேற்றும் வகையில் வந்து பல்வேறு பரந்த மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ளுதுன்னு சொல்கிறாங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா நாட்டினுடைய நிதி கட்டமைப்பினை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தும் நிறுவனங்களையும் அமைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் கூட நாட்டில் வந்து நிதி சேவைகளையும் மற்றும் நிதி கல்வியறிவு ஆகியவற்றை விரிவாக்கும் பணியும் வந்து செய்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான கல்வி ஆய்வு நிறுவனங்களை வந்து நடத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரிசர்வ் பேங்க் பொறுத்த வரைக்கும். 13th பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷர் ஆஃப் மானிட்டரி டேட்டா அண்ட் அதர் டேட்டா, பணவியல் மற்றும் இதர தகவலை வெளியிடுகிறது. RBI மெயின்டைன்ஸ் அண்ட் ப்ரொவைட்ஸ் ஆல் எசெஷனல் பேங்கிங் அண்ட் அதர் எக்கனாமிக் டேட்டா ஃபார்மேட்டிங் அண்ட் கிரிட்டிக்கலி எவாலுவேட்டிங் த எக்கனாமிக் பாலிசிஸ் இன் இந்தியா. RBI collects அண்ட் பப்ளிஷர்ஸ் டேட்டா ரெகுலரி. பணம், வங்கி மற்றும் முக்கிய பொருளாதார புள்ளி விவரங்களை வந்து வெளியிடுகிறது. மேலும் இந்தியாவினுடைய பொருளாதார கொள்கையை வந்து திறனாய்கிறது. புள்ளி விவரங்களை திரட்டி வரிசைப்படுத்தி இந்திய ரிசர்வ் வங்கி என்ன பண்ணுறதுன்னா வெளியிடுதுன்னு சொல்கிறாங்க. இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா மாத காலாண்டு ஆண்டு விவரங்களை வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் மேனேஜர் அண்டு கண்ட்ரோலர்னு சொல்கிறோம். வங்கி அதாவது பரிவர்த்தனை மேலாளர் மற்றும் நெறியாளர்னு சொல்கிறாங்க. RBI represents India as a member of the International Monetary Fund (IMF). Most of the economic commercial banks and our authorized dealers are RBI. RBI பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா சர்வதேசம் வந்து பார்த்திங்கன்னா நிதியத்தினுடைய இந்திய உறுப்பினர் பிரதிநிதியாக இந்திய ரிசர்வ் வங்கி வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்திய நிதியத்திலிருந்து பெறப்படும் அந்நிய செலாவணியை மேலாண்மை செய்வதும் அதிகாரம் அளிக்கப்பட்ட அந்நிய செலாவணி வந்து விற்பனையாளர்களான வணிக வங்கிகளை நெறிப்படுத்துவதும் வந்து பார்த்தீங்கன்னா செயலை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னா ரிசர்வ் வங்கி செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. 15th பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் அம்படசம் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடியது. வங்கி குறை தீர்ப்பாய திட்டம் சொல்லுவாங்க. இன்ட்ரடியூஸ் த பேங்கிங் அம்படசம் scheme in 1995. Under the scheme, the complaints can file their complaints in any form, including online, and can also appeal to the ombudsman against the awards and the other decisions of the banker. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி 1995 வந்து வங்கி குறை தீர்ப்பாயன் அதாவது பேங்கிங் அம்படசம்ங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுது. ஸோ இந்த திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா வங்கிகள் தொடர்பாக ரிசர்வ் வங்கிக்கு வரும் அனைத்து புகார்கள் மற்றும் மேல்முறையீடுகளை வங்கி குறை தீர்ப்பாயம் கலைகின்றதுன்னு சொல்கிறாங்க. இணைய வழியில் வரும் புகார்கள் உட்பட அனைத்து வழிகளிலும் வரும் புகார்களை வந்து இந்த தீர்ப்பாயம் வந்து என்ன கணக்கில் எடுத்துக்கொள்ளுது அப்படின்னு சொல்கிறாங்க. 16வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா பேங்கிங் கோட்ஸ் அண்டு ஸ்டாண்டர்ட் போர்ட்ஸ் ஆஃப் இந்திய வங்கி நெறிமுறை மற்றும் மதிப்பீடுகள் வாரின்னு சொல்கிறோம். டு மெஷூர் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் அகேன்ஸ்ட் கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் பேஸ்ட் ஆன் எஸ்டாப்ளிஷ்ட் குளோபல் ப்ராக்டிஸ். The RBI has set up the banking codes and standard board of India BCSBன்னு சொல்லுவாங்க. வங்கிகளுடைய திறனை அளவிடவும் விதமாக உலக அளவில் வந்து ஏற்கப்பட்டுள்ள நெறிமுறைகளை மற்றும் மதிப்பீடுகள் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க இந்திய ரிசர்வ் வங்கி இந்திய வங்கி நெறிமுறை மற்றும் மதிப்பீடுகள் வாரியத்தை வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்டு அதாவது இந்திய வங்கி நெறிமுறை மற்றும் மதிப்பீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது பேங்கிங் கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்டு போர்ட் ஆஃப் இந்தியா BCSBன்னு சொல்லுவாங்க. அதான் அமைத்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நான் பார்க்குறது வந்து கிரெடிட் கண்ட்ரோல் சொல்லி பார்க்குறோம். கடன் கட்டுப்பாட்டு அளவுகள் சொல்கிறோம். கடன் கட்டுப்பாட்டு அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் கண்ட்ரோல் பிரைமரி மெக்கானிசம் அவைல் த சென்ட்ரல் பேங்க்ஸ் டு ரியலைஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் மானிட்டரி மேனேஜ்மெண்ட். த RBI இஸ் மச் பெட்டர் பிளேஸ்டு தேன் மெனி ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல். த ஸ்டேட்யூட்டரி பேசிஸ் ஃபார் த கண்ட்ரோல் ஆஃப் த கிரெடிட் சிஸ்டம் பை த ரிசர்வ் பேங்க் இஸ் embodied in the Reserve Bank of India 1934 and the Banking Regulation Act 1949.
கடன் கட்டுப்பாட்டு நுட்பம் என்பது மைய வங்கியினுடைய பணவியல் மேலாண்மை முக்கிய நோக்கமாகும். கடன் கட்டுப்பாட்டு முறைகள் 1934 ஆண்டு என்ன பண்ணோம்னா இந்திய ரிசர்வ் வங்கி வந்து சட்டம் மற்றும் 1949 ஆண்டு பார்த்திங்கன்னா வங்கி நெறிமுறை சட்டம் வந்து ஆகியோரின் அடிப்படையில் வந்து சட்டப்பூர்வ அங்கீகாரத்தை வந்து பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. கிரெடிட் கண்ட்ரோல் மெஷ்யூர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கடன் கட்டுப்பாட்டு முறைகள் அப்படின்னா ஜெனரல் குவான்டிட்டி, செலக்டிவ் குவாலிட்டேட்டிவ்னு சொல்கிறாங்க. அதாவது கடன் அளவு கட்டுப்பாட்டு முறைகள் ஜெனரல் குவான்டிட்டி, செலக்டிவ் குவாலிட்டேட்டிவ்னா கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறைகள் சொல்லுவோம். இதில் வந்து பேங்க் ரேட்டு வங்கி விகித கொள்கை அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் வெளிச்சந்தை நடவடிக்கைகள். 3 வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ மாறும் குறைந்தபட்ச வங்கி ரொக்க இருப்பு விகிதம். கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறைகள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரேஷனிங் ஆஃப் கிரெடிட்னு சொல்லுவாங்க, கடன் பங்கீடு. செகண்ட் வந்து டைரக்ட் ஆக்ஷன் நேரடி நடவடிக்கைகள். தேர்டு வந்து மோரல் சுவாசன் நெறிமுறை தூண்டல். ஃபோர்த் வந்து பப்ளிசிட்டி நுகர்வோர் கடனை நெறிப்படுத்துதல். ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் ஆஃப் த கன்சியூமர் கிரெடிட்னு சொல்லுவாங்க. நுகர்வோர் அதாவது என்னென்னா கடனை வந்து நெறிமுறைப்படுத்துதல். பப்ளிசிட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் வந்து விளம்பரப்படுத்துதல். சிக்ஸ்த்து வந்து பார்த்திங்கன்னா மார்ஜினல் ரெக்யூர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். விளிம்பு நிலை தேவையை வந்து பார்த்திங்கன்னா தேவை தொகையை வந்து மாற்றுதல். விளிம்பு நிலை தேவை தொகையை வந்து மாற்றுதல் அப்படின்னு சொல்லுவோம், மார்ஜினல் ரெக்யூர்மெண்ட்ஸ் சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மெத்தட்ஸ் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல் சொல்லி பார்க்குறோம். அதில் வந்து குவான்டிட்டி ஆர் ஜெனரல் மெத்தட்ஸ்னு சொல்கிறோம். கடன் அளவு கட்டுப்பாட்டு முறைகள் சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ரேட் பாலிசின்னு சொல்லுவோம், வங்கி விகித கொள்கை. The bank rate is the rate at which the central bank of our country is prepared to rediscount the first classes securities. It means the bank is prepared to advance loans on approved securities to its member banks. As the central bank is only the leader of the last resort, the bank rate is normally higher than the market rate. For example, if the central bank wants to control credit, it will raise the bank rate. As a result, the deposit rate and other lending rates in the money market will go up. Borrowing will be discouraged and will lead to contraction of the credit and vice versa. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வங்கி விகித கொள்கை என்பது வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி விகித கொள்கை என்று அழைக்கப்படுகிறதுன்னு வச்சிங்களேன். இதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து முதல்நிலை விகிதத்தில் முதல்நிலை சீட்டுகள் பிணையங்கள் தள்ளுபடி செய்வது இப்படி வங்கி விகித கொள்கை என்பதாகும். இதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இருக்கக்கூடிய அதில் வந்து பார்த்திங்கன்னா மைய வங்கியானது பணவீக்க காலத்தில் வந்து வங்கி விகிதம் அதாவது மைய வங்கியினுடைய தள்ளுபடி விகிதம் அதிகரிக்கப்படுதல் நடப்பு வட்டி விகிதம் வந்து அதிகரிக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நடப்பு சந்தை வட்டி விகிதத்தை வந்து குறைக்கும். இதனால் வந்து உந்தப்பட்ட நிறைய கடன்கள் வந்து உருவாகும். இதனால் கடன் பண அளிப்பு வந்து அதிகரித்து பணவாட்டம் வந்து சரி செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் சொல்லப்படுகிறது, வெளிச்சந்தை நடவடிக்கைன்னு சொல்லுவாங்க. இன் ஆர் ஓன் சென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு குறுகிய கால அளவில்னு சொல்லக்கூடியது. இந்த சென்ட்ரல் பேங்க் ஸ்டார்ட்ஸ் த பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இன் த மணி மார்க்கெட். ஒரு குறுகிய கால அளவில் வந்து பார்க்கும்பொழுது மைய வங்கியானது பொதுச்சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா அரசனுடைய கடன் பத்திரங்களை வெளியிடுவதும் திரும்ப பெறுவதும் வெளிச்சந்தை நடவடிக்கைகள் எனப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. இன் ப்ராட் சென்ஸ் சொல்லுவாங்க, சற்று விரிவாக பார்க்கும் பொழுதுன்னு சொல்கிறது. த சென்ட்ரல் பேங்க் பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் நாட் ஒன்லி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பட் ஆல்சோ other proper eligible securities like bills and securities of private concerns. When the banks and the private individuals purchase these securities, they have to make payments for these securities to the central bank சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சற்று விரிவாக பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மைய வங்கியானது கடன் பத்திரங்களை வந்து மட்டுமல்லாமல் இதில் தனியார் நிறுவனங்களுடைய தகுதி படைத்த பத்திரங்களையும் விற்பனை செய்வதும் திரும்ப பெறுவதும் ஆகும்னு சொல்லப்படுகிறது தான் இது வந்து சொல்லக்கூடியது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் ரிசர்வ் ரேஷியோன்னு சொல்லுவோம், மாறும் ரொக்க இருப்பு விகிதம்னு சொல்லக்கூடியது. அது வந்து ஃபஸ்ட்டு கேஷ் ரேஷியோன்னு சொல்லக்கூடியது, கேஷ் ரேஷியோன்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது வேரியபிள் கேஷ் ரேஷியோன்னா மாறும் ரொக்க இருப்பு விகிதம் சொல்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா under this system the central bank controls credit by changing the cash reserve ratio. For example, if the commercial banks have excessive cash reserves on the basis of which they are creating too much of the credit, this will be harmful for the larger interest of the economy. So it will raise the cash reserve ratio which the commercial banks are required to maintain with the central bank. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக similarly when the central bank decides that the commercial banks should increase the volume of the credit
In order to bring about the economic revival in the economy, the central bank will lower down the cash reserve ratio with a view expand the lending capacity of the commercial bank சொல்லப்படுகிறது. இதில் வந்து ரொக்க இருப்பு விகிதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து வணிக வங்கிகளுடைய வந்து சேரும் கேப்பு மற்றும் கால வைப்புகளுடைய ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை வந்து அவை மைய வங்கியில் வந்து இருப்பாக வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வங்கி சட்டத்தினுடைய பின்பற்ற வேண்டிய ஒரு ஆகவும் சொல்லப்படுகிறது. இது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வணிக வங்கிகளோட கூடுதலான பணம் உள்ள சூழ்நிலையில் அவைகளை வந்து தேவைக்கு அதிகமான கடன் பணத்தை வந்து உருவாக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பொருளாதாரத்தில் விரும்பத்தகாத விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. வேரியபிள் கேஷ் ரேஷியோ அப்படின்னு சொல்லி பார்த்தோமா பணவாட்டத்திற்கு பின் பொருளாதாரம் சொல்லக்கூடியது. இதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா as an objective of monetary policy was first suggested by J.M. Keynes. It was first followed by the Federal Reserve System in the United States of America. The commercial banks as where the statute has to maintain reserve based on their demand deposit of the and fixed deposit. With the central bank is called the cash ratio. Reserve ratio சொல்லுவோம். பணவாட்டத்திற்கு பின் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி அந்த மீட்சி வந்து பார்த்தீங்கன்னா அதிக கடன் தேவைப்படுகிறது. ஸோ அந்த சமயத்தில் குறைவான இருக்கும் மைய வங்கி வந்து விதத்தில் குறைப்பதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா வணிக வங்கியினுடைய கடனை வந்து பார்த்திங்கன்னா இருப்பை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வைத்துக்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாறு ரொக்க விகிதம் இறப்பு விகிதம் என்பது வந்து பார்த்திங்கன்னா பணவியல் கொள்கை அடிப்படையில் வந்து ஒரு கருவியாக இது வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரைத்தவர் வந்து அமெரிக்க மைய வங்கியான ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம் தான் வந்து வங்கி இது பண்ணாங்க. ஸோ இந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் முதல்ல வந்து அமல்படுத்தினான்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோன்னு சொல்லக்கூடியது. அதாவது பார்த்தீங்கன்னா சட்டப்பூர்வ நீர்மை விகிதம் சொல்லக்கூடியது. ஸ்டேட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ இஸ் த amount of which a bank has to maintain in the form of cash hold of approved securities. The quantum is specified as some percentage of the total demand and the liabilities. Example, the liabilities of the bank which are payable on demand anytime and those liabilities which are occurring in 1 month time due to maturity of the bank. இப்போ சட்டப்பூர்வ நீர்மைத்தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா வங்கிகள் தன்னகத்தை எப்பொழுதுமே வைத்திருக்க வேண்டிய ஒரு ரொக்கம் தங்கம் மற்றும் ஒப்புதல் பெற்ற பத்திரங்கள் உள்ளடக்கிய ஒரு நீர்மைத்தன்மை கொண்ட சொத்துக்களாகவும் சொல்லப்படுகிறது. ஓகேங்களா, அதை தான் வந்து சொல்லப்படுகிறது. அடுத்து நம்ம வந்து குவாலிட்டேட்டிவ் ஆர் த செலக்டிவ் மெத்தட் கிரெடிட் கண்ட்ரோல் சொல்லுவோம். கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறைகள் சொல்லக்கூடியது. த குவாலிட்டி ஆஃப் த ஆர் த செலக்டிவ் மெத்தட்ஸ் ஆர் டைரக்டட் டுவேர்ட்ஸ் த டைவர்ஷன் ஆஃப் த கிரெடிட் இன்டு பர்டிகுலர் யூசஸ் or channels in the economy. Their objective is mainly to control and regulate the flow of the credit into particular industries or business. The following are the frequent methods of the credit control under selective method. இப்போ இதில் கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறைகள் அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்டுப்பாடு முறைகள் என்பது வந்து ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு துறைகளினுடைய தொழில் வணிகங்களுடைய அல்லது பயன்கள் மட்டுமே கட்டுப்பாட்டின் முறை கொண்டு வருவதாகவும் சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ரேஷிங் ஆஃப் த கிரெடிட்டு, கடன் பங்கீடு, டைரக்ட் ஆக்ஷன் நேரடி நடவடிக்கைகள், தேர்டு வந்து மாரல் பெர்செஷன் நெறிமுறை தூண்டல், ஃபோர்த் வந்து மெத்தட் ஆஃப் த பப்ளிசிட்டி விளம்பரப்படுத்துதல், ஃபிஃப்த் வந்து ரெகுலேட்டிங் ஆஃப் த கன்சூமர் கிரெடிட் நுகர்வோர் கடனை முறைப்படுத்துதல், சிக்ஸ்த் வந்து ரெகுலேட்டிங் த மார்ஜினல் ரெக்யூர்மெண்ட்ஸ் ஆன் செக்யூரிட்டி லோன்ஸு ஈட்டு கடன்களில் விளிம்பு நிலையை வந்து தொகையை வந்து மாற்றுதல் ஆகிய கடன் தன்மையை வந்து கட்டுப்பாட்டு முறைகள் ஆகும்னு சொல்லப்படுகிறது. அடுத்து ரேஷியோ ஆஃப் கிரெடிட்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தா திஸ் இஸ் த ஓல்டஸ்ட் மெத்தட் ஆஃப் த கிரெடிட் கண்ட்ரோல். Raising of the credit as an instrument of the credit control was the first used by the Bank of England. Underline பண்ணிங்க ஸ்டூடெண்ட்ஸ், Bank of England தான் முதல்ல யூஸ் பண்ணிக்கிறாங்க. The end of the 18th century வந்து பார்த்தீங்கன்னா it aims to control and regulate the purposes for which credit is granted by the commercial banks. It is generally of two types. இது பொதுவாக வந்து 2 வகை சொல்கிறாங்க. இதில் பொதுவாக வந்து 2 வகை இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் ப்ரொப்ளையர் சீலிங், இன்னொரு வேரியபிள் கேபிட்டல் அசெட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. மாறும் தொகுப்பு வரையறை, மாறும் மூலதன சொத்து விகிதம் சொல்லக்கூடியது. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ஒரு பழமையான கடன் கட்டுப்பாட்டு முறையான்னு சொல்கிறாங்க. இது முதல்ல 18ஆம் நூற்றாண்டில் தான் இங்கிலாந்தினுடைய மைய வங்கி தான் வந்து முதல்ல அது தொடங்கி பயன்படுத்தி இருக்கிறாங்க முறையை. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன நோக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து வணிக வங்கியில் வழங்கும் கடன்கள் பல்வேறு நோக்கங்களுக்காக வழங்கப்படுகிறது. நாட்டின் பண அளிப்பு சூழ்நிலைக்கு ஏற்ப கடன் நோக்கங்களை பட்டியலிட்டு வரையறை செய்வதன் மூலம் கடன் கட்டுப்பாட்டு முறையை ஏற்படுத்தப்படும் சொல்லப்படுகிறது. இதில் வந்து 2 வகையை பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மாறும் தொகுப்பு வரையறை வேரியபிள் ப்ரொப்ளியோ அப்படின்னு சொல்லக்கூடிய சீலிங், மற்றும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் கேபிட்டல் அசெட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. மூலதன சொத்து விகிதம் சொல்லி 2 வகையாக இதை சொல்லப்படுகிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாறும் தொகுப்பு வரையறை இந்த வேரியபிள் ப்ரொப்ளியோ சீலிங்கிறது இதில் வந்து ஒவ்வொரு வணிக வங்கியுமே வந்து பார்த்திங்கன்னா
எவ்ரி வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் பேங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மிங்கிள் ஆகியிருப்பாங்க. எவ்வளவு அதிகபட்ச கடன், அதாவது அமௌண்ட் ஆஃப் த லோன்ஸ் எவ்வளோ வந்து கடன், அதிகபட்ச கடன் மற்றும் முன்பணம் கொடுக்கலாம், அட்வான்ஸ் வந்து கொடுக்கலாம் என்பதையும் மைய வங்கி வரையறுப்பது ஆகும். ஸோ மைய வங்கி தான் அதை வந்து வரையறுக்கிறாங்க எவ்வளோ கொடுக்கலாம்னு சொல்லி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் கேபிட்டல் அசட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா மாறும் மூலதன சொத்து. இது வந்து பார்த்தீங்கன்னா வணிக வங்கிகளுடைய தங்கள் சொத்து மதிப்பில் வந்து கமர்ஷியல் பேங்க் இருக்குன்னா டோட்டல் அசட்ஸ் ஆஃப் த பேங்க்கு. ஸோ வணிக வங்கிகள் தங்களோட சொத்து மதிப்பில் அளவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவு மூலதனம் வைத்துக் கொள்ளலாம் என்பதை மைய வங்கி வரையறை செய்வதாகும். ஸோ எவ்வளோ வந்து வச்சுக்கலாம், பேங்க் ஃபிக்ஸஸாக எவ்வளோ வந்து வச்சுக்கலாம் அப்படின்றது சென்ட்ரல் பேங்க் தான் என்ன பண்ணுவோன்னா அதை ஃபிக்ஸ்டு பண்ணுறாங்க. அந்த கேபிட்டல் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி அதை ஃபிக்ஸ்டு பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மாறும் மூலதன சொத்து விகிதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.